அஜீரண கோளாறு சரி பண்ணுறதுக்காக 2 டிப்ஸ் பார்க்க போகிறோம். அந்த 2 டிப்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செய்ய போகிறோம். அது உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக எது கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இப்போ வெயில் காலன்றதுனால நமக்கு வந்து சரியாக ஜீரண சக்தி ஆகாது. அதுவும் வந்து இப்போ எல்லாருமே நம்ம வந்து வீட்டில் இருக்கிறதுனால எது சாப்பிட்டாலும் நமக்கு அஜீரண கோளாறு அதிகமாக இருந்தால் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம உடனுக்குடனே சரி பண்ணிக்கலாம். இப்போ 2 டிப்ஸ் என்னன்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல் டிப்ஸுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு சிட்டிகை சோடா உப்பு, தூள் உப்பு கொஞ்சம், சர்க்கரை, இது 4 வச்சு தான் இப்போ நம்ம அஜீரண கோளாறு சரி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு டம்ளரில் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு ஒரு சிட்டிகை, சோடா உப்பு வந்து இந்த மாதிரி 2 விரலில் ஒரு சிட்டிகை இப்படி எடுத்துக்கிட்டால் போதும், அதிகமாக போடக்கூடாது. பாதி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டால் போதும், அந்த சாறு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து இந்த டம்ளர் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிடுங்க. நம்ம போட்டு இருக்கிற உப்பு, சோடா உப்பு, எலுமிச்சம்பழம், சர்க்கரை எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி கலந்துட்டு நீங்கள் உடனே குடிச்சிங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு அஜீரண கோளாறு இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துலேயே சரியாயிடும். இது வந்து அனுபவத்தில் நாங்கள் செஞ்சு பார்த்து சரியானதுனால நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 2வது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 1 டம்ளர் தண்ணி, அதாவது ஒரு 150 கிராம் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடேறிடுச்சு. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். சீரகத்தில் இருக்கிற அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கி தண்ணி வந்து நல்லா கலர் மாறி வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு சீரக தண்ணி. அந்த சீரகத்தில் இருக்கிற சத்தெல்லாம் நல்லா தண்ணியில் இறங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூடு நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். சூடு ஆறிடுச்சு, இப்போ வடிகட்டிக்கலாம். பாருங்கள், சீரக தண்ணி வடிகட்டிட்டோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் குடிப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சூடோடு குடிங்க. அஜீரண கோளாறு இருந்தால் இந்த மாதிரி சீரகத்தை கொதிக்க வச்சு குடிக்கும் போது உடனுக்குடனே நமக்கு வந்து அஜீரணம் சரியாயிடும். நம்மளால் கொதிக்க வைக்க முடியலைன்னா ஒரு கிளாஸில் போட்டு வச்சுட்டு 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் குடித்தாலும் சரியாயிடும். அஜீரண கோளாறு சரி பண்ணுறதுக்கு நான் 2 டிப்ஸுமே பார்த்துட்டேன். இது வந்து எலுமிச்சம்பழம் டிப்ஸு ஃபஸ்ட்டு பார்த்தோம். இது வந்து சீரக தண்ணி. எங்கள் வீட்டில் வந்து யாருக்காவது இந்த மாதிரி அஜீரண கோளாறு இருந்தால் நான் உடனே வந்து லெமன் இருந்ததுன்னா இந்த சோடா உப்பு இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சரியாயிடும். அதாவது அஜீரண கோளாறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்பம் வரும், சாப்பிட்டா புளியாப்பம்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டது வந்து புளிச்ச வாசனை வரும், நமக்கே பிடிக்காது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல்லு வரும் புளிச்சு. அது வந்து வயிறு கெட்டு போயிருக்கும், நம்ம சாப்பிட்ட பொருள் சரியானதாக இருக்காது. அப்போ உடனே நீங்கள் இந்த மாதிரி லெமன் வச்சு ஒரு சோடா மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா உடனே சரியாயிடும். 10 நிமிஷத்துக்குலாம் உங்களுக்கு வந்து ஜீரணம் சரியாயிடும், அந்த ஏப்பம் வராது, மந்தம் எல்லாமே சரியாயிடும். அப்படி எலுமிச்சம்பழம் இல்லையா, சீரகம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே இருக்கும். சீரகம் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு டக்குன்னு குடிச்சிடுங்க. அதுவும் வந்து உடனுக்குடனே சரி பண்ணிடும். இது ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான். நான் வந்து எங்கள் வீட்டில் யாருக்காவது நான்வெஜ் சாப்பிடும் போது, சரியான எண்ணெய் பொருள் சாப்பிடும் போது கொஞ்சம் மந்தமாக இருக்குது, ஏப்பம் வருதுன்னா டக்குன்னு எலுமிச்சம்பழம் தான் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். இல்லை அப்படி எலுமிச்சம்பழம் இல்லைன்னா சீரகம் வச்சு கசாயம் போட்டு கொடுத்துருவேன். இது குடித்தானா உடனுக்குடனே சரியாயிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளே வீட்டில் செய்யக்கூடிய வைத்தியம் தான் இது. இந்த 2 டிப்ஸ்லையுமே நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.